ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை தான். என்னடா சும்மா ஃபிஷ் ஃப்ரை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது எப்படி செய்வோமோ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இது கிராமத்து டேஸ்ட்டில் இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்லா மீன் எடுத்து தான் செய்வாங்க மேக்ஸிமம். ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய அபிப்பிராயம். இன்னொரு விஷயம் வந்து இது ஆற்று மீன். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், முள் வந்து அதிகம் இருக்காது அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது. ஸோ கிராமத்தில் எப்படி வந்து மீன் வறுக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தான் வந்து டேஸ்ட்டுக்கு அதையும் இதையும் போட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறோம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக செய்கிறாங்க, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஸோ இது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம நார்மலாக செய்கிற மீன் மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் செம்ம டேஸ்டியாக செய்ய போகிறவங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கட்லா மீனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதோடைய நடுப்பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க, தலையோ வால் வேண்டாம். அது வந்து நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு இதில் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணும்போதே நல்லா மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே வந்து மிளகாய் தூள். காரம் வந்து இதில் நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நிறையா சேர்த்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது 3 தான் நம்ம சேர்க்கக்கூடியது. இதை வந்து நல்லா வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம். எண்ணெய் இருக்கு இல்லையா, நார்மலான குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா பெரட்டிக்கணும். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம இதை வந்து பெரட்டும் போது மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். ஆனால் நம்ம என்னென்னலாம் செய்வோம், நார்மலாக வந்து ஒரு இதை செய்யும்போது நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்போம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதை சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை வந்து சூடுபடுத்திடலாம். அதுக்குள்ளே பாருங்கள் மீன் வந்து எப்படி ஊறி இருக்குன்ட்டு. நம்ம இந்த மசாலா மட்டும்தான் கலந்துருக்கோம், எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம சேர்க்கல. ஆனால் மசாலா நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இப்போது பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாயாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீன்களெல்லாம் போட்டு பெரட்டி திருப்பி போட்டு எடுத்துடலாம். மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சேம் மெத்தடில் வந்துட்டு ஐல மீன் அப்படின்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். அந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து திருக்கடைகளெல்லாம் கூட விற்பாங்க பார்த்திங்களா. சேம் அந்த மீனுக்கும் இதே மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் மட்டும் சேர்த்து பெரட்டிட்டு போட்டிங்க அப்படின்னாலும் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மீன்கள் தான் வந்து செய்வாங்க, கட்லா மீன் தான். ஆனால் டவுனில் வந்து நிறைய வகையான மீன் செய்கிறோம். ஆனால் அந்த மீனில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து அதோடைய டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்காம மாறிடுது. ஆனால் இது மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.